சிறகடிக்க ஆசை சீரியல் நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த சிந்தாமணி வேலையாக தான் இருக்கும். தொழிலில் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் அந்த சிந்தாமணி தாங்க. அதனால அவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட ஐடியா கொடுக்குறாங்க. முத்து மீனாவும் இந்த உண்மையை அவங்க வாயிலேருந்து வர வச்சு இந்த கடையை எப்படியாவது திருப்பி நம்ம அத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அருண் எப்படியாவது அந்த முத்து வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கடையை அத்தைக்கு வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அத்தைக்கு நம்ம மேலே பாசமும் மரியாதையும் அதிகமாகும். அந்த முத்து வயது விஷயத்தில் கெட்ட பேர் வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அருண் ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அருண் அவங்க ஆஃபீஸர் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா, ஏன்னா இது பொதுமக்கள் சம்மந்தப்பட்டது, இது கார்பரேஷன் பண்ணுற முடிவு, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் முத்து மீனாவும் அந்த சிந்தாமணி வாயிலேருந்து உண்மையாக வர வைக்கிறாங்க. அந்த சிந்தாமணியும் நான் தான் அந்த கடையை எடுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோ ரெக்கார்டை அந்த ஆஃபீஸர் கிட்ட போய் காமிக்கிறாங்க. இப்போது இந்த ப்ரூஃப் நம்புங்க சார், இவங்க வேணும்னே தான் எங்களை பழி வாங்குறதுக்காக இது மாதிரி வேலையை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் வந்து சிந்தாமணியை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்க சொன்னதை போய் நம்பி அவங்க மேலே போயிட்டு தப்பாக நினச்சிட்டு அவங்க கடையவே எடுக்க வச்சுட்டோம், இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க போலீஸில் உள்ள தள்ளிடுவா அப்படின்னு சிந்தாமணியை மிரட்டி வைக்கிறாங்க. சிந்தாமணியும் அது கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அடுத்து மீனாவுடைய அம்மா கிட்ட அந்த கடையை இங்கேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துறாங்க. மீனுடைய அம்மா முத்துக்கு நன்றி சொல்றாங்க. அருண் இதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க.